ஐயோ சுட்டுச்சாப்பா? என் செல்லமே, நான் ஊட்டி விடட்டுமா? இந்த நிறைய சாப்பிடணும் என்ன? என்னமா இதெல்லாம்? என்னடா நான் சுமங்கலியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்க. என்னடி உன் புருஷன் ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல, உன் அண்ணன் செத்து போனாலும் பரவாயில்ல, உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் கொட்டிக்கிறதுக்கு சோறு வேணுமா? குழந்தைங்க அழுகிறத பார்க்க முடியாம நான் தாமா அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். குழந்தைங்க மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்குடா? இதுங்க என்ன உனக்கா பிறந்தது? இல்ல புருஷன் ஜெயில இருக்கான்னு தெரிஞ்சு இவளை வச்சுக்கிட்டியா? என் வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்கார நாய் என் அத்தை வேலையை நீ கைய வைக்கிறியா? உண்மைதாமா, இந்த அளவுக்கு கேவலமா பேசின இவளை இப்படியே விடக்கூடாது. இவளை கண்ட சுத்தமா நான் வெட்டி போடுறேன். இல்லம்மா, இந்த மாதிரி கேவலமான ஜென்மத்தை உயிரோட விடக்கூடாது. சத்தியமா சொல்றேன். அந்த தெய்வத்தோட முகத்தை பார்த்து உயிரோட விடுறேன் இல்ல? அம்மா, சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம், நம்ம போயிடலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. எங்கேயாவது ஒரு வீட்டுல இருந்து கொஞ்சம் சோறு வாங்கி கொடுங்கம்மா. அம்மா அம்மா, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குமா? எனக்கும் ரொம்ப பசியா எடுக்குதுமா. நந்து, உன் புருஷன் வந்துட்டார் போல இருக்கு. லக்ஷ்மி, அம்மா லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி வந்தாளா? வந்தா. வந்தது கூட நம்ம வீட்டுக்கு இல்ல, நமக்காகவும் இல்ல தம்பி. அந்த சிவா வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சு கூட்டிட்டு வரலான்னு அவன் வீட்டுக்கு போனோம். பசங்க வெளியில விளையாடிட்டு இருந்தாங்க. உள்ள பார்த்தா அந்த சிவாவும் உங்க தங்கச்சியும் ஜாலியா சந்தோஷமா.
சுத்தமான இந்த ரத்தத்தையா நீ கலங்கப்படுத்தி சொல்ற? கொடுமை நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிருக்கேன். என்னடா சொல்ற? கஷ்டம் தாக்க முடியாம உங்க தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்தப்ப இவங்க இறக்கவே இல்லாம விரட்டிட்டாங்க. பிள்ளைங்க பசியா இருக்காங்கன்னு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சோறு ஊட்டினதுக்கு இவங்க அங்க வந்து காலாலேயே சோத்தெல்லாம் ஏட்டி உதச்சிட்டாங்க. எந்த ஒரு பொண்ணுக்கும் கஷ்டம் வந்தா ஆண்டவன் ஞாபகத்துக்கு வரமாட்டான், பிறந்த வீடுதான் ஞாபகத்துக்கு வரும். பிறந்த வீட்டுக்கு வந்தா தான் கஷ்டம் எல்லாம் தீந்துருங்கிற ஆசையோட வந்தா என் தங்கச்சி. அப்படி வந்தவளை காயப்படுத்தி அனுப்பிருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? பசி பசின்னு தேடி வந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டாம அவங்க சாப்பிடுற சாப்பாட்டை எட்டி வச்சிருக்கிய நீ ஒரு பொம்பளையாடி. ஏடி ஏடி என் தங்கச்சி மேல நீ அவ்வளவு விருப்ப காட்ட உனக்கு என்ன துரோகம் செஞ்சா? கதி இல்லாம அனாதையா வந்த உனக்கு என் ஃபேக்டரியில வேலை போட்டு கொடுத்தா அது தப்பா? உன்னோட அந்தஸ்து என்னன்னு கூட பார்க்காம உன்னை இந்த வீட்டுக்கு மகாராணி ஆக்குனாவ அது தப்பா? நீ சாப்பிடுற சாப்பாடு, கட்டிக்கிற துணி, வாழ்ற இந்த வாழ்க்கை எல்லாமே என் தங்கச்சி போட்ட பிச்சடி. பிச்சையில தண்டனை. நீங்க என்ன செஞ்சாலும் சும்மா இருப்பேன்னு வசதி இல்லாத என்ன இந்த வீட்டு மருமகளாக்குனா உங்க தங்கச்சி. லட்ச லட்சமா அவளுக்கு செலவு பண்ணாலும் இங்க ஏன்னு கேட்காம இருப்பானுதான் என்னை இந்த வீட்டு மகாராணி ஆக்குனா உங்க தங்கச்சி. வாயமுடு. செஞ்ச நல்லத கெட்ட இடத்தோட பாக்குற உன்ன மாதிரி ஆளுங்க அடுத்தவங்களோட நல்ல மனசை என்னைக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல நீங்க. தங்கச்சி மட்டுமே வாழ்க்கை இல்ல, பொண்டாட்டியும் வாழ்க்கையில ஒரு பாகம் தானோ. தங்கச்சிக்கு மட்டும் குழந்தைங்க இருந்தா பத்தாது, நமக்கும் குழந்தைங்க இருக்கணும்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க. தெரியும், எல்லாமே தெரியும். உனக்கு அபார்ஷன் ஆனதுக்கு உன் கர்ப்பப்பை எடுத்ததுக்கும் காரணம் உனக்கு சொந்தமே இல்லாத இந்த அத்தை தானே எனக்கு நல்ல வேண்டிய. நம்ம குடும்பத்தை அடியோட நாசம் பண்ணத்தான் இவன் இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியும். நானா? நான் எதுக்கு அப்படி எல்லாம் செய்ய போறேன்? பேசாத. எங்களுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணியும் உன்னை ஏன் விட்டு வச்சிருக்க தெரியுமா? நீ ஒரு பொம்பளை, அதுலயும் வயசானவங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்படிப்பட்டவ சொல்றதெல்லாம் கேட்டா வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் அழுது தொலைக்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொண்டாட்டியை நேசிக்கிற ஒவ்வொருத்தனும் தங்கச்சியை நேசிக்கிறானோ இல்லையோ தெரியாது. தங்கச்சியை நேசிக்கிற ஒவ்வொருத்தனும் நிச்சயமா பொண்டாட்டியை நேசிச்சே தீருவான். ஏன் தெரியுமா? அந்த வீட்டுல அவன் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறானோ தான் வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுனால என் தங்கச்சிக்கு எந்த அன்பையும் பாசத்தையும் கிடைக்க விடாம பண்ணியோ அந்த அன்பும் பாசமும் உனக்கும் கிடைக்க கூடாது. என் தங்கச்சியோட கஷ்டத்தை தீர்க்காத இந்த ஆஸ்தி அந்தஸ்து எதுவும் எனக்கு வேண்டாம். தங்கைக்கு இடம் இல்லாத இந்த வீட்டுல இனி நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என் தங்கச்சிக்கு ஏதாவது நடந்தது கொன்னுடுவேன். அம்மா நந்து,